ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருவதரி பத்ரிநாத் என்னும் சொல்லும்படியான இமயமலையில அருள்பாலிக்கும்படியான லட்சுமி நாராயண பெருமாளை திருவதரி என்னும் சொல்லும்படியான 10 பாசனங்களால் பாடி அருளி செய்த திருமங்கையாழ்வார் பாசனம். நேற்று வரை 8 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 9வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்தி போத்திருந்தி உள்ளம் நல்கி. புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்தி போத்திருந்தி உள்ளம் நல்கி. கலங்கள் வைக்க கோத உந்தி கண்டம் வீரத்தாமுள். கலங்களைக்கள் போத உந்தி கண்டம் வீரத்தாமுன். அலங்களாய தண்டுழாய்கள் ஆயிர நாமம் சொல்லி. அலங்களாய தண்டுழாய் கொண்டாயிர நாமம் சொல்லி. வளங்கள் கொண்ட தாடியாடும் கதறி வணங்குதுமே. வளங்கள் கொண்ட பாடியாடும் கதறி வணங்குதுமே. அற்புதமான தூய தமிழ பாடி அருளி செய்த பாசனம் திருவதரி சொல்லும்படியான திவ்ய தேசத்து பாசனம். நேற்று வரை 8 பாசனங்களோட பொருள் பார்த்தோம். இன்று 9வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்தி போத்திருந்து உள்ளம் நல்கி. இளமை பாதி முதுமை பாதி. வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு தொண்டடிப்படியாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். அப்போ இரவில் 50 வருஷம் தூங்கிடுறோம், 50 வருஷம் வாழறோம். 100 வயசு வேதத்தில் சொல்லியிருக்குது. ஆனால் 100 வயசு வாழறதில்லை. வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும். எல்லா ஜீவாத்மாக்களும் வயசு இருக்குது. அதில் மனிதனுக்கு 100 வயசு. 100 வயசில் 50 வருஷம் தூங்கிடலாம், 50 வருஷம் வாழறோம். அப்போ இளமை பாதி முதுமை பாதி. அதை திருமங்கையாழ்வார் சொன்னார். புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்தி. புலன்கள்னா 5 புலன்கள். பூதங்கள்னா 5. பூதங்கள்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது 5 பூதம். புலன்கள்னா கண், காது, மூக்கு, வாய், இந்த உடல். 5 புலன்கள். புலன்கள் நெய்ய. புலன்கள் நெய்யன்னா வயசாகி போச்சு, மூப்பு வந்துடுச்சுன்னா கிடக்கடியாக படுக்கடியாக கிடக்கிறாங்கன்னா பார்வை தெரியாது, காது சரியாக கேட்காது, சுவாசம் சரிவர வராது, வாய் பேச முடியாது, இந்த உடல் இயங்காது. புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்தி. மெய்னா உடம்பு, மெய்யினா பேசுறது, உண்மை பேசுறது மெய். மெய்யினா உடம்பு, ஊன்னா உடம்பு, காயம்னா உடம்பு, அங்கம்னா உடம்பு, மேனினா உடம்பு. இந்த உடலுக்கு பல பேர். இந்த மெய்யின்னு சொல்கிறார். புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்து போத்திருந்து உள்ளம் மெல்கி. சரி வர கண்ணு தெரியலப்பா, கை தூக்க வரல, கால் நடக்க முடியல, காது கேட்கல, வாய் பேச முடியல. அப்படி அந்த நிலையில் தன் நிலையை கடந்து உள்ளம் பலகீனமாகி குரல்லாம் பேச்செல்லாம் அடங்கி போய் அப்போ பேச முடியாது. புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்து போத்திருந்து உள்ளம் மெல்கி. உள்ளம் பலகீனமாயிடும். கலங்களைக்கள் போத உந்தி. கலங்கள் ஐக்க. அதுக்கு மேல் பாசத்தில் 6வது பாசத்தில் ஒப்ப ஐக்கல்னு சொன்னார். இங்கே கலங்கள் ஐக்கல்னு சொல்கிறார். கலங்கள்னா மனம் கலங்கிடும், திடகாத்திரம் இருக்காது, உறுதி இருக்காது. கலங்கள் ஐக்கல் போத உந்தி கண்டம் பிதத்தாமுள். கண்டம்னா இதுதான் கண்டம்.
குரல் சரியாக வராது, விட்டு விட்டு பேசும், அடைச்சிக்கின்னு வரும், பிதற்றுவாங்க, பேச்சே புரியாது. இப்போ புரியாதப்ப என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க. கண்டம் பிதற்றாமுள் முதுமை ஆயிட்டுனா அந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். அது வர்றதுக்கு முன்னாடி பதினாத்த இறைவனை போல் வணங்குன்னு சொல்கிறார். களங்கள்னா உள்ளம் கலங்கி போயிடும், நிலையான செயல்பட முடியாது, படுக்கடியாக கிடக்கிறாங்க. களங்களைக்கள் போத உந்தி கண்டம் பிதற்றாமுள் அலங்களாய தண்டுழாய் கொண்டு கொய்மலத்து என்றுகளோ கூப்பும் நாளே நான் சொன்னார் குலசேகர பெருமாள். முடியினில் துளபம் வைத்தாய் மொய்களுக்கு அன்பு செய்யும் சொன்னார். வானுளார் அரியலாக வானவா என்பராயில் தேனுலாம் துளபமாலை சென்னியா என்பராயில் ஊனமா இனகள் செய்யும் போனக செய்த சேரம் தருவரேல் புனிதம் அன்றே. திருத்துழாய வானுளார் அரியலாக வானுலத்தில் தேவர்களுக்கெல்லாம் திருத்துழாயுடைய மகிமை தெரியாது. ஆகையினால் அதை சொன்னால் தொண்டரடிப்படி ஆழ்வார். வானுளார் அரியலாக வானவா என்பராயில் தேனுலாம் துளபமாலை, தேன் இருக்கும்படியான துளபமாலை. திருத்துழாய மலரில் தேன் இருக்கும், தேன்லாம் வண்டுகள்லாம் போய் அருந்தி சாப்பிடக்கூடியதான நறுமணம் பேசக்கூடிய திருத்துழாய் சொன்னார். அப்பேற்பட்ட திருத்துழாய் மலரை முடியில் வைக்கணும், இன்னைக்கு வைக்கலையே பெருமாளுக்கு அப்படின்னு நினைச்சாலே முடியினில் துளபம் வைத்தாய் வானுளார் அரியலாக வானவா என்பராயில் தேனுலாம் துளபமாலை சென்னியா என்பராய். சென்னினா தலை, சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுலையான்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அந்த சென்னியில் நறுமணம் மிக்க திருத்துழாய்கொண்டு போய் வைக்கலையே, வைக்காத விட்டுட்டுமே நினைச்சாலே போனகம் செய்த சேலம்னா பாவங்கள் தருவரே புனிதம் அன்று. அப்படி சொன்னாலே பாவம் நீங்களும், புனிதம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். திருத்துழாய பெருமாள் திருமுடியில் சென்னியில் வைக்கணும் சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும், அருள் கிடைக்கும் தெரிவிக்கிறார் தொடரடிப்படி ஆழ்வார். வானுளார் அரியலாக வானவா என்பராயில் தேனுலாம் துளபமாலை சென்னியா என்பராயில். அப்படி சொன்னாலே நினைச்சாலே எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் சொன்னார். அது மாதிரி அலங்களாய தந்துழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி, தந்துழாய்னா குளிமை மலையில் பத்ரிநாத் திருவதிரி திவ்ய தேசத்தில் குளிர்ச்சி பொருந்திய திவ்ய தேசத்தில் நறுமணம் வீசக்கூடிய மலர்களை கொண்டு, திருத்துழாய் மலர்கள் கொண்டு இறைவன் நாமங்களா 1000 நாமங்களை சொல்லுன்னு தெரிவிக்கிறார். தொண்டகுலத்துள்ளீர் வந்து அடித்தொழுது 1000 நாமம் சொல்லி 1000 நாமம் சொல்லுன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். பெரியாழ்வார் திருமங்கையால் சந்தித்தாங்களோ சந்திக்கலையோ, அவர் காலம் வேறு அவர் காலம் வேறு. அப்போ அதே 1000 நாமங்களை சொல்லுன்றார். திருமங்கை ஆழ்வார் பேர 1000 ஓரு மீன்கள் அன்றியே பிதற்றி மீனேன், எதையாவது பிதற்றி 1000 நாமங்களை சொல்லுன்னு சொல்கிறார். நம்ம ஆழ்வார் வார்குணல் அந்த அருவி வடதிருவேங்கட தெந்தையை பேர் பல சொல்லி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திருவிக்கிரமா பாமனா ஸ்ரீதரா இருளிகேசா பற்பனாபா தாமோதரா. அப்படி இந்த நாமங்களை திருத்துழாய் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து இறைவன் நாமங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அறுதியாயில் நெஞ்சம் மண்பாய் முற்றமுத்து கோல் துணியில் முன்பாசத்தில் 1000 நாமம் சொல்லி 1000 நாமம் சொன்னார். அந்த 1000 நாமம் என்னன்னு சொல்லலை. இப்போ 12 நாம பாட்டுன்னு பெரியாழ்வார் கால்குத்தல் பாசத்தில் பாடிய சில 12 நாமங்களை, நம்ம ஆழ்வார் 12 நாம பாட்டுன்னு அங்கே 12 நாமங்களை கேசவன் முதல் கொண்டு தாமோதரா வரையிலான ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு நாமத்தை பாடி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த 12 நாமங்களையும் 12 120 இதே 10 தாரம் 9 தாரம் 12 நாமங்களை மீண்டும் மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியில் வாழலாம் மடநெஞ்சுமே திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் அதையே சொன்னால் எண்ணிக்கையில் கூடி 1000 மந்திரமாகும். எப்படி திருவாய்மொழிக்கு அந்த கண்ணினுள் சிறுத்தாமல் 12000 தரம் உரு போட்டு மீதி இருக்கிற பாசனத்தில் அதே 12000 தரம் அந்த கண்ணினுள் சிறுத்தாம்பியே சொல்லி சொல்லி மீதி இருக்கிற பாசனங்களை கண்டுபிடிச்ச மாதிரி
இந்த 12 நாம பாட்டியை 10 தரம் சொன்னால் 100, 120 ஆயிடுத்து. அது மாதிரி 100 தரம் சொன்னால் 1008 நாமம் வந்தது. தந்துழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி அலங்களாய தண்டுழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி இதே பண்ணி எண்ணிக்கையில் கூடும்போது சொல்லி 100 200 ஆக்கி 200 300 ஆக்கி அப்படி 1000 தரம் சொன்னால் 1000 நாமம். அலங்களாய தண்டுழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி பலங்கள் தொண்டர் பாடியாடும். அங்கே இறைவன் நாமல் ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்படி ஆலநாம்பேரில் கங்கை நீர் குறைந்த ஆளும் வேட்கை என்னாவதுன்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி வளங்கொல்னா அந்த திவ்ய தேசத்தை அந்த கோயிலை வளம் வர்றது. வளங்கள் தொண்டர் நம்மளை மாதிரி அடியார்கள்லாம் சென்று அங்கே பாடி ஆடி அந்த கோயிலை வளம் வந்து பாடி ஆடக்கூடிய திருவதரி. வளங்கள் தொண்டர் பாடி ஆடும் வதறி வணங்குதுமே. நமக்கும் வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி இப்போ அந்த இளமை இருக்கும்போதே திருவாதிரையை சென்று அந்த கோயிலை வளம் வந்து 1000 நாமங்களை சொல்லி இறைவனை வணங்கி இறைவனுடைய திருவருளை பெற்று வாழுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பாசுரத்தை இதோட நிறைவு செய்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சொன்னேன். ஆகையினால் குறைநர்கள் இருந்தாலும் மன்னித்து கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.